பாஜக பார்ட்டிய பத்தி ஒரு அப்சர்வேஷன் இருக்கு. பாஜக வந்து யாரு கூட கூட்டணி வைக்கும், அந்த கட்சி தான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பவர லூஸ் பண்ணிருது. அந்த கட்சிய அரிச்சிரும் அப்படிங்கிற மாரி. இப்போ ஏடிஎம்கேவ அப்படி ஒரு மாரி டைல்யூட் பண்ணிருவாங்களா பாஜக? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? பாரதிய ஜனதா கட்சி எங்கே போனாலும் வந்து உறவாடி கெடுக்கிறதுல கெட்டிக்காரர்களாக இருக்கிறாங்க. சிவசேனாவை நாசம் பண்ணது அவங்க தான். ஒரு காலத்தில் கூட்டணியில் இருந்தாங்க. அப்புறம் சிவசேனாவை பிரித்து ஒரு வழி பண்ணாங்க. அப்புறம் என்சிபி சரத்பவார் கட்சியும் பிளவுபடுத்தினாங்க. இப்போது அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒரு கட்சி. அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் கூட்டணி என்பது ஒரு வியூகம் தேர்தலுக்காக. பட் அந்த கூட்டணி தொடருமையானால், அந்த நட்பு தொடருமையானால், இன்னைக்கு அதிமுக கண்ட சிதைவுக்கு காரணமும் பாரதிய ஜனதா கட்சி தான். இவர்களை அதாவது ஆளுகின்ற ஆட்சி அதிமுக இருக்கும்போது நிறைய ரைடை வந்து பாரதிய ஜனதா கட்சி விட்டுது. தேர்தல் நேரத்திலும் சரி, தேர்தலுக்கு முந்தையும் சரி. ஆனால் இன்னைக்கு பாருங்க அமைதியாக இருக்கிறாங்க. மேபி திருப்பி தேர்தல் நல்லா அது மாதிரி ரைடு விடுவாங்களான்னு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சி வந்து எப்படின்னா, தன்னோட இருப்புக்காக எது வேணாலும் செய்யும். அந்த கட்சி தேவைப்பட்டால் நாளைக்கு அதிமுக இன்னும் கூட உடைக்கிறதுக்கோ பண்ணுவாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அது எப்படி போகுது, அது நட்பா இருக்கா இல்லை அது நாசகார செயலான்னு சொல்லிட்டு அந்தந்த கட்சிக்காரர்கள் முடிவு பண்ணும். பாரதிய ஜனதா கட்சி பொதுவாக வந்து மற்ற கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனை தான். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு வந்து அவங்க ரெக்கார்டு கிட்டத்தட்ட 40% அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இந்திய திருநாட்டு பூரா இருக்கிறாங்க.